திருக்குறளை அவன் எழுதுனது சும்மா 2000 ஆண்டு இருக்குங்கிறான். அது 1330 நம்ம சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது 5000 கூட இருந்திருக்கலாம். அது ஏதோ கரையை அடிச்சது போக போய் நம்ம பாட்டனார் கந்தப்பனார் எடுத்துட்டு வந்து எல்லிஸ்ட கொடுத்து அது அச்சில ஏத்தி நமக்கு வந்து ஏதோ வச்சிருக்கோம். அதுல பாரு, இன்னைக்கு இத்தனை பெரிய பேரறிஞர்கள், முதுகலை படித்தவர்கள், தமிழே ஆய்வறிஞர்களாக வந்தவர்கள் எல்லாம் சொற்பிழை, பொருள் பிழை, கருத்து எதுவுமே இல்லையே, எழுத்துப்பிழை எதுவுமே இல்லாம ஒருத்தன் எழுசீர் விருத்தத்துல இவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லிட்டானே. நான் கூட சொல்லுவேன், பெருமாள் கூட 2 அடியில உலகத்தை அளந்தாருன்னு இருக்கு, எங்க பாட்டனார் 1.25 அடியிலே உலகத்தை அளந்துட்டாரு அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு நெறியை எழுதி தந்தவனை யார் படிக்க வச்சது? வள்ளுவனே வியப்பென்றால் அவனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த ஆசிரியன் யார்? கம்ப ராமாயணம் என்ற காப்பியத்தை 15 நாளில் கம்பல் பிறந்தகை பாடியிருக்கான். அப்படின்னா அவனுக்கு இருக்கிற அறிவு என்ன? கடல்ல தண்ணியை கரண்டி தள்ளி ஊத்துற மாதிரி சொல்லிட்டு பாடிட்டு போயிருக்கான். இப்ப அவனுக்கு எவன் சமைச்சு சொல்லி கொடுத்துருப்பான்? எங்க அவ்வைக்கு யாரு? வள்ளுவன் வாரான், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். நல்ல சாப்பிட்டது செமிச்சிருச்சான்னு பார்த்து சாப்பிடுறா, நோய் வராது, அதுக்கு எந்த மருந்து தேவைப்படாது அப்படின்னு பாடுறான். இது நல்லா தான் எழுதியிருக்கான், சின்னதான் எழுதியிருக்கான், அதுவே சிரிச்சு. அது அவ்வை வாரா, அந்த கிழவி. வள்ளுவன் நல்லா தான் எழுதியிருக்கான், பெருசா எழுதியிருக்கான், பிள்ளைய கஷ்டப்படுவாங்கன்னு பசித்து பூசி அது பெரிய மாத்திரையா இருக்கு, உருட்டி ஒரு கேப்சூல் அடைச்சு கொடுத்துட்டு போயிட்டான். செங்கலை